அதாவது 90ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வந்த திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் டான்ஸ் குத்துப்பாட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனித்தனியாக நடிகைகள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு டிஸ்கோ சாந்தி அவர்கள், சில்க் ஸ்மிதா அவர்கள், இன்னும் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90ஸோட எண்டில் அந்த 2000 ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்களே அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் டான்ஸ் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அதை அவங்க பண்ணாங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய மவுஸ் கூடுச்சு. உதாரணத்துக்கு ஷாஜகான் படத்தில் வந்து மீனா அவர்கள் வந்து சரக்கு வச்சுருக்கேன், முறுக்கி வச்சுருக்கேன் அப்படின்லாம் ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பாடல்கள் வந்திருக்கும் இந்நேரம் வந்து தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி. ஒரு படத்தோட ஹீரோயின் மட்டும் இல்லாமல் அதில் வர குத்துப்பாட்டுக்கு ஆடக்கூடிய வேற ஒரு ஹீரோயின் அப்படின்னா அந்த படத்துக்கான மெரிட் அதிகமாகும். அது வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களை வந்து இன்னும் கூட கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயம். இப்போ லேட்டஸ்ட் உதாரணமாக சொல்லணும்னா புஷ்பா முதல் பாகத்தில் சமந்தா ஆடி அந்த ஊ சொல்கிற வந்து மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா அமைஞ்சது. அதே மாதிரி இந்த புஷ்பா டூலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீல ஆடினதாகட்டும், ஏன் எல்லாத்துக்குமே மேலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயலலிதா படத்துக்கான மிகப்பெரிய ஒரு விசிட்டிங் கார்டாக இருந்தது நம்ம தமன்னாவோட அந்த காவாலா சாங். அந்த பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமன்னாவுக்கு அந்த பாட்டு தான் வந்து அடையாளம் மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போனாலும் அந்த டான்ஸ் ஆட சொல்லி தான் அவங்களை கேட்குறாங்க. ஸோ வந்து ஒரு பாடல் அது குத்துப்பாட்டாக இருந்தால் ஒரு ஹீரோயினா அந்த பாட்டோட வேல்யூ அந்த படத்துக்கும் நன்மை செய்யும், அவங்களுக்கும் நன்மை செய்யும் அப்படிங்கிறது தான் வரலாறு. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் அப்படி ஒரு பாட்டுக்கு ஆடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது தமிழ் படம் கிடையாது, தெலுங்கு படம். நம்ம பிரபாஸ் நடிக்கக்கூடிய ஒரு படம் தான் த ராஜா சாப் அப்படிங்கிற படம். கிட்டத்தட்ட பேண்டியா படம் தான். ஏன்னா இது வந்து அப்கமிங் ஹாரர் காமெடி ஃபிலிம் தான். ஆனாலும் கூட இதை பேண்டியா படமாக ரிலீஸ் பண்ணலாம். மற்ற பிரபாஸ் படம்லாம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான படம்னா ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. ஸோ அப்போ எல்லா லாங்குவேஜுக்கும் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் ஒரு பாட்டுக்கு ஆட நல்லாயிருக்கும் அப்படி முடிவு பண்ணி தான் நயன்தாரா அவர்களை வந்து கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே அவங்க வந்து யோகியில் நடிச்சுக்கோங்க பிரபாஸ் கூட. இப்போது தி ராஜா சாப் அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாட்டுக்காடுறாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் நயன்தாராவோட அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னு.